இந்த கிராமங்களில் வர மரம் இருக்குங்கிறது இன்னும் யாருக்குமே தெரியாது, டிபார்ட்மெண்ட்டுக்கே தெரியாது. 25 அடி 60 வரைக்கும் கீழே பாறை கிடையாது, தனி மணல் தான். நான் நினச்சிருந்தா இன்றைக்கி நான் கொஞ்சம் எனக்கு வருமானம் நிறைய வந்திருக்கும், நான் பணக்காரனாக இருப்பேன். அதை நினைக்கல. நான் நம்ம ஊரில் மரம் வளர்க்கணும், நம்ம ஊரில் மணலை பாதுகாக்கணும். யார் என்ன சொன்னாலும் சொல்லட்டும், நம்ம காட்டுக்குள்ளே யாரும் சேட்டை பண்ணக்கூடாது. திருநெல்வேலி மாவட்டம் திருப்புடைமருதூர் கிராமத்தை சேர்ந்த ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ஜஸ்டிஸ் ரத்னவேல் பாண்டியன் ஒரு சாத்தியமற்ற பணியை ஒப்படைத்த போது நாரும்பூநாதனுக்கு வயது வெறும் 25 மட்டுமே. கிராமத்தை சுற்றி ஓடும் தாமிரபரணி கரைகளில் ஒரு காட்டை உருவாக்கினால் கிராமத்தை மணல் மாஃபியாக்களிடமிருந்தும் திடீர் வெள்ளங்களிலிருந்தும் காப்பாற்ற முடியும் என ஜஸ்டிஸ் ரத்னவேல் பாண்டியன் நினைத்தார். அதை நாரும்பூநாதனால் செய்ய முடியும் எனவும் நம்பினார். அவர் நம்பிக்கை வீண் போகவில்லை. இதுதான் நாரும்பூநாதன் உருவாக்கிய அந்த காடு. இதில் என்ன மரம்லாம் போட்டிருக்கு அப்படின்னா கொடுக்காப்புளி, நவல், அடுத்தால மருது, புங்கை, புளி, வேம்பு, தேக்கு எல்லாம் ஒரு 13 ஜாதி போட்டிருக்கோம். என் குழந்தைகள் கூட பார்த்தாலும் கூட அந்த சந்தோஷம் இருக்காது. இதுக்குள்ளே வந்தோடனே இதை பார்த்த உடனே நமக்கு ஒரு ஆனந்தமாக இருக்கும். தன் மனசு எப்படி இருக்குங்கிறே சொல்ல முடியாத சந்தோஷம் அப்படி இருக்கும். 3 கிலோமீட்டர் நீளமும் 1 கிலோமீட்டர் அகலமும் கொண்ட இந்த பகுதி ஆரம்பத்தில் ஒரு சமூக காடு வளர்ப்பு முயற்சியாக தொடங்கியது. பின்னர் 2006ஆம் ஆண்டு மாநில வனத்துறையால் அதிகாரப்பூர்வமாக பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக அறிவிக்கப்பட்டது. ஆரம்பத்தில் நாரும்பூநாதன் வனத்துறையில் தற்காலிக பணியாளராக வேலை பார்த்து கொண்டே 10,000 மரங்களை நட்டும் பராமரித்தும் வந்தார். இன்று அதே தாமிரபரணி நதிக்கரையோர பகுதியில் 20,000த்திற்கும் மேற்பட்ட மரங்கள் செழித்து நிற்கின்றன. ஆனால் தொடக்கத்தில் உள்ளூர் மக்களே இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். கண்ணு வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆடு மாடு மேய்க்க முடியல, இந்த கண்ணெல்லாம் போடாதீங்க, கண்ணெல்லாம் பிடிங்கி துறவையும் போட்டுருவாங்க. மாட்டை பற்றி உண்டு அந்த செடிக்குள்ள ஒன்று விட்டுருவாங்க. இது என்னத்துக்கு இவங்க போட்டு இதை பார்த்துக்கிட்டு கிடக்காங்க? நம்ம ஆடு மாடு மேய்க்கதை போட்டு இதை ஒன்று விட்டால் நமக்கு என்ன லாபம் இருக்குது? எங்களை மாதிரி நீங்களும் பார்த்துட்டு போங்களேன். நீங்கள் ஏன் அதில் போய் ஈடுபடுதாங்க? நீங்களும் சொன்னாலும் புரிய மாட்டேயாம்பாவோ. நீங்கள் இப்போ தெரியாது, பின்னாடி போக ரோசனை பண்ணுவியே பாருங்கள். ஆனால் அதை சொல்லுவோம். இப்போ எல்லாருமே இந்த மரத்தை பார்த்துட்டு சந்தோஷத்தான் படுதாங்க. ஒரு கண்ணாக வச்சுது இவ்வளோ தண்டி வளர்ந்துட்டப்பான்னு சொல்லுவாங்க. இப்போ மாட்டோட பத்தி உண்டு விட்டுட்டு நிழலில் துண்டு விரிக்குது, படுத்து கிடக்குது, சாப்பாடு கொண்டு போய் சாப்பிட்டுட்டு. இப்போ குளத்து வேலைனாலுமே அங்கே போய் உட்காந்து சாப்பிடுறதோடைய ஆள் நிறைய போய் நாங்கள் சாப்பிடுவோம். 2000களின் தொடக்கத்தில் நாரும்பூநாதன் இந்த பணியை ஆரம்பித்த போது தாமிரபரணி ஆறு மணல் மாஃபியாவின் கடுமையான சூறையாடலுக்கு உள்ளாகி கொண்டிருந்தது. பல இரவுகள் அவர் தூங்காமல் நதிக்கரையில் காவல் காத்து ஆற்று மணலை திருட முயன்றவர்களை தனது உயிரை பணயம் வைத்து தடுத்து விரட்டி இருக்கிறார். இந்த மணல் கீழ் இடம் போறாமே ஆற்று மணல் அழுத இடம். இது அந்த கீழ் சைடில் அந்த சைடு கம்ப்ளீட்டாக இங்கே இருந்து அத்தானூர் வரைக்கும் அல்ல. இந்த மணல் இருக்கிறனால எங்களுக்கு ஊர் பாதுகாக்க முடியும். இந்த மணல் இல்லைன்னா எங்களால் பாதுகாக்க முடியாது. என்ன அப்படின்னா எங்கள் பக்கத்து கிராமங்களில் போகிறாமே அது ஒரு 5 வருஷத்துக்குள்ளே மணலை பூரா காலி பண்ணிட்டாங்க. மந்திரி இருக்காங்க, எம்எல்ஏ இருக்காங்க, அவங்க ஒவ்வொரு ஏரியாவோ ஒவ்வொரு ஆளுக்கு பிரித்து கொடுத்துட்டாங்க. பிரித்து கொடுத்து ஆற்றுல ஒரு மணல் கூட இல்லாமல் தொடச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இன்னும் அந்த ஆறுலாம் நாசமாக போச்சு. இப்போ எங்கள் ஊரில் இருக்க மாதிரி மித்த கிராமத்தில் போய் பார்த்தீங்கன்னா இருக்காது. அந்த ஆறே மணல் இருந்தால் தானே அந்த ஆற்றுக்கே மகிமை. இது மணல் இல்லை, அந்த ஆறே நாசமாக போச்சு. இது மாட்டு வண்டிக்காரங்க அடிக்க வருவாங்க, அது அடுத்தால டிராக்டரு. உயிர் பாதிப்புக்கு என்ன எதுவும் கிடையாது. எல்லோரும் எதிர்ப்பு பண்ண தான் செஞ்சாங்க. பண்ணினாலும் நான் யாருக்கும் பயந்து மரத்தை வளர்க்கலை. 1870களில் பிரிட்டிஷ் ஆட்சியில் திருநெல்வேலி கலெக்டராக இருந்த ஏஜே ஸ்டூவர்ட் தாமிரபரணி நதியை வளைந்து நெளியும் பச்சை ரிப்பன் நடுவில் ஓடும் ஒரு வெள்ளி நூல் என வர்ணித்துள்ளார். அந்த வர்ணனை நதியின் 2 கரைகளிலும் ஒரு காலத்தில் எவ்வளவு அடர்ந்த பசுமை பரவி இருந்தது என்பதை வெளிப்படுத்துகிறது. இந்த பசுமை வளம் குறிப்பாக ரைபேரியன் ட்ரீஸ் எனப்படும் நதிக்கரையோர மரங்கள் நதியின் சூழலியல் அமைப்புக்கு மிகவும் அத்தியாவசியமானவை. ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த இயற்கை சூழலியல் அமைப்பின் பெரும் பகுதி இன்று காணாமல் போயுள்ளது. 2009-10 தான் அப்போது திருப்படைமருதூருக்கு போவேல ஒரு நாரும் பண்ணனை பார்த்தோம். அப்போ போய் சந்தித்து பார்க்கையில தான் தெரியும், அந்த தாமிரபரணி ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய அந்த ரைபேரியன் பிளான்டேஷன் சொல்லுவாங்க, ஆற்றங்கரை சோலைன்னு சொல்லக்கூடியது.
அது ரொம்ப சிறப்பாக முன்னெடுத்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு பொதுவாக ஒரு ஆறுனா அந்த ஆறில் வந்து அந்த ஆற்றோர சோலைக்காடுகள் சொல்லுவாங்க, அந்த ரைப்பேரியன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வேலையை பண்ணும். அந்த ரைப்பேரியன் ட்ரீஸ் எப்படி ஆக்ட் பண்ணணும்னா ஒரு பயோடைவர்சிட்டி ரெஃப்யூஜியாகவும் அது ஆக்ட் பண்ணும். நிறைய பறவைகள் இப்போ தங்களுக்கு ஒரு இடமா இருக்கலாம், அணில்களுக்கு ஒரு முக்கியமான வாழ்விடமாக இருக்கலாம். அது ஒரு விஷயம். அடுத்து குறிப்பாக ஆற்றோரத்தில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரைப்பேரியன் ட்ரீஸுக்கு கீழே கூட இந்த வேர் தூரில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய மீன்கள் எல்லாமே முட்டை போடும். ஸோ அதுக்கு முக்கியமான ஒரு இடம். அடுத்து ஆற்றோரமாக இந்த மாதிரி நிறைய மரங்கள் இருக்கிறது, மரங்கள்லேருந்து விழக்கூடிய இலைகள்லாம் கூட தண்ணியில் ஒவ்வொருத்தரும் அடிச்சுட்டு போகணும். ஸோ அந்த மாதிரி இந்த சில்ட்டெல்லாம் மொத்தமாக அதே மாதிரி மரங்களில் உள்ளக்கூடிய இலைத்தலைகள்லாம் மொத்தமாக அழிச்சிட்டு போய் அங்கே கடலில் போய் சேர்த்தா தான் அங்கே வந்து இருக்கக்கூடிய மேங்க்ரூவ்ஸ் நல்லா வளர முடியும். அங்கே மேங்க்ரூவ்ஸ் நல்லா இருந்தால் தான் கடல் தண்ணி வந்து ஊருக்குள்ளே வராமல் இருக்கும். அங்கே கடலில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கு அந்த மேங்க்ரூவ்ஸ் வந்து ஒரு ரெஃப்யூஜியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்களே யோசித்தோம், நம்ம ஒரு ரைப்பேரியன் ரெஸ்டோரேஷன் வந்து நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சிந்தனை எங்களுக்கு வந்துச்சு. ஒரு 3 ஏக்கரில் இப்போ இந்த கோபால சமுத்திரத்தில் நம்ம அதை பண்ண ஆரம்பித்து அது ஒரு இது போயிட்டு இருக்குது. நம்ம ஊரில் மரத்தை வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பில் தான் வளர்த்தணும் ஒழிஞ்சு இப்படிலாம் ஒரு நன்மை இருக்கும் அப்படிங்கிறது அப்போ நினச்சது இல்லை. இப்போ எல்லா ஊர்லேயும் என்ன அப்படின்னா ஊரில் ஒரு 10 பேர் சேர்ந்துக்கிட்டாங்க, நம்ம கவர்மெண்ட் கூட சேர்ந்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு அதில் பங்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் போய்கிட்டு இருக்குது. ஆனால் எங்கள் ஊரில் இது வரைக்கும் அப்படி விடலை. இதே மாதிரி சில கிராமங்களில் காலி இடம் இந்த மணலில் ஆற்றோரத்தில் வளர்த்தாங்கன்னா அந்த கிராமம் நல்ல முறையில் வளர்ச்சி இருக்கும், அந்த கிராமமும் நல்லாயிருக்கும். இப்போ பூரா வயக்காடு தான் ஆற்றுக்குள்ளே வரதை ஒழிஞ்சு மரத்தை வளர்க்கணும் அப்படிங்கிறது யாருமே இல்லை. அதை வந்து வளர்த்தாங்க அப்படின்னா இன்னும் மேலும் நல்லாயிருக்கும். இந்த தாமிரபரணி ஆறும் நல்லாயிருக்கும்.